ஆனால் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? பப்பீஸ் தான் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுவோம். படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. நம்மளே ஒரு ஓனர் ஆகணும் ஒரு மைண்ட் செட்டில் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டோம். வேற ஒருத்தவங்கிட்ட போய் அதுவும் கொடுக்குற 15,000 அது வேறு பிடிச்சிட்டு கொடுப்போம் 12,000. அதெல்லாம் நமக்கு பத்த மாட்டேங்குது இப்போ இருக்க இதில். நம்ம டெய்லி பண்ணுற செலவுக்கு வர சம்பளம்லாம் பத்தாது கண்டிப்பாக. இப்போ நானே சம்பாதிக்கிறேன், மந்த்லி நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னும் போது வருமானம் வருது. அதனால இதே ஃபீல்டு அப்படியே செட்டில் ஆகிட்டோம். இந்த ஒரு அறிவு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாக் ஒன்று வாங்கி வளர்த்தேன். நடுவில் எங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாது, படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துகிட்டு போய் விற்கலான்னு ஒரு சோர்ஸ் ஆஃப் மார்க்கெட் என்ன எங்கன்னு பார்த்தா பிராட்வே கோழி மார்க்கெட். அங்கே தான் எடுத்துகிட்டு போய் விற்க போகும்போது நாய் வாங்கின ரேட்டை விட எக்ஸ்ட்ரா ரேட் விற்றுறோமே, அப்போ இதே ஒரு ஃபீல்டாக ஆக்கிடுவோம் அப்படின்ட்டு அது ஒரு மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட்டு வீட்டில் குட்டி போகிறாங்களா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ அதில் என்னாச்சு, அந்த குட்டியில் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு பிஸ்னஸாகவே ஆயிடுச்சு. வளர்த்த நாய் விற்க போய் கடைசியில் நாய் எல்லாருக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒர்க் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இது ரெண்டுத்துல எது பெட்ரு? என்னைக்குமே பிஸ்னஸ் தான் பெட்டர். நம்ம ஒரு வாட்டி அடிபட்டு கீழே வந்துன்னா நம்மளே திரும்பி ஏஞ்சிக்கிற சத்து நம்ம கிட்ட இருக்கும். நம்ம எவ்வளோ பெரிய அடி வாங்கினாலும் மொத்தமாக கையில் காசே இல்லாதவளுக்கும் அடி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் மறுபடியும் ஏஞ்சி வந்தது நான் இந்த சக்தி கொடுக்கும் கண்டிப்பாக பிஸ்னஸ்னு வந்துட்டிங்கன்னா. இதே நீங்கள் ஆஃபீஸ்லங்க வேலை பண்ண அவன் அசிங்கமாக திட்டுவான், தொடச்சி போட்டு தான் வரணும், வேற என்ன பண்ணுது, தன்மானமே இல்லாமல் தான் வாழணும். அது இல்லாமல் அவன் கொடுக்குற இன்சென்டிவ்னு இன்னும் 1000 ரூபா கொடுப்பான், பிச்சை மாதிரி போடுவான். சார் நமக்கெல்லாம் தேவையில்லை. பிஸ்னஸா கரெக்டாக இல்லை. நம்ம பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பப்பீஸ்லாம் கொடுப்பாங்க, நிறைய பப்பி இறந்தெல்லாம் போகும். நம்ம அதுலேருந்து பார்த்துட்டு தான் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும், கொடுக்குற பப்பி ஹெல்த்தியாக இருக்கணும், வேக்சின்லாம் போட்டு பர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ அதனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இஷ்யூஸ் மோஸ்ட்லி வரவே வராது. நான் வந்து டாய் புடல்னு ஒரு பீரியட் வளர்க்குறேன். அது ஒரு 4 டாக்ஸ் இருக்குது. அது நேம்லாம் கேட்டால் சிரிப்பாக இருக்கும். மியா, பேபி, இந்த மாதிரி ஓரியோ. நம்பருக்கு வைக்க வேண்டிய பேர்லாம் நாய்க்கு வச்சிருக்கேன்னு. அதுதான் இல்லை, சரி இதுவாது இருக்கட்டுமே. இது நம்பர் மாதிரியே இல்லையே. டாக் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாகவே தான் இருக்கேன் நான் எப்போவுமே. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. எனக்கு பிஸ்னஸும் இதுதான். டெய்லி மார்னிங் வருவேன், டாக்ஸ் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு க்ளீன்லாம் பண்ணிட்டு ரிலாக்ஸாக வீட்டுக்கு போய் படுப்பேன். கஸ்டமர் கால் பண்ணால் வந்து பப்பீஸ்லாம் எடுத்து கொடுத்துருவேன். ஈவினிங் வந்து மறுபடியும் சாப்பாடு மறுபடியும் வீட்டுக்கு போய் கொடுத்துருவேன். எனக்கு பீஸ்ஃபுல்லான லைஃப் ப்ரோ. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. பப்பீஸ் ஃபுல்லாக விளையாடி இருக்கீங்க? தாராளமாக டெய்லி விளையாடுவேன். ஈவினிங் ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டெய்லி எல்லாத்தையும் விளையாட விட்டுட்டு நான் நடுவில் ஜாலியாக உட்காந்து. ஸோ அதுங்களை டயர்ட் ஆகணும்னு மறுபடியும் உள்ளே விட்டுட்டு சாப்பாடு வச்சுட்டு வீட்டுக்கு போய் படுத்துருவேன். சரி, இப்போ பப்பீஸ் விற்கிறீங்கல்ல, எடுத்தோடனே வந்து உங்களுக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சிச்சா? இல்லை ப்ரோ, நான் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம். 5 வருஷம் ப்ரோ. எடுத்தோடனே எப்படி ப்ரோ ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆக முடியும்? இந்த பிஸ்னஸை பண்ணுறவங்க 80% பேர் பாதியிலே போயிட்டாங்க. லாஸ் ஆகும், பப்பி இறந்து போகும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த கோழிங்க மாதிரி தான். ஏதாவது ஒரு நாய்க்கு டிசீஸ் வந்தால் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இதை அவ்வளோ சீக்கிரம் காப்பாற்றவும் முடியாது. டப்பு எல்லாம் இறந்துடும். ஸோ நம்ம நீட்டாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வேக்சின் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் டாக் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இடத்துல கரெக்டாக. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம்லாம் இதில் சக்ஸஸ் ஆக முடியாது. அது இல்லாமல் இதில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு பணம். உயிர் பொருள் இல்லை. எலக்ட்ரானிக் ஐட்டம்னா எத்தனை வருஷம்னாலும் கெடாமல் இருக்கும். இதுங்கெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாலே டாக் வளர்ந்துருச்சுன்னு வாங்காம போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த 45 to 2 months ஏஜில் சேல் பண்ணிடணும். பப்பீஸ் விற்கலான்னு ஒரு பிஸ்னஸ் இறங்கினீங்களா? அப்போ ஏதாவது லாஸ் கீஸ் மாதிரி ஆயிருக்கா? லட்சக்கணக்கில் தான் ஆயிருக்கு லாஸ். என்ன பண்ணீங்களா? நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், கரெக்டாக தான் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த இன்ஃபெக்ஷன் வரதே நமக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். ஒரு பப்பி திடீர்னு சிக்காவும் அது சிக்காவதுன்னு கண்டுபிடித்துக்குள்ளே அந்த டிசீஸ் எல்லா டாகுக்கும் பரவிடும். அந்த ஏர்லி ஸ்டேஜில் காப்பாற்றவே முடியாது. அந்த டிசீஸ் மட்டும் பார்வோ வைரஸ்னு சொல்லுவாங்க. அது வந்துருச்சுனால 95% காப்பாற்ற முடியும். நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணாலும் காப்பாற்ற முடியும். அதுக்கு இன்னும் மெடிசன் ப்ராப்பராக கண்டுபிடிக்கல. நீங்கள் வந்து இந்த மாதிரி 5 வருஷமா ப்ராஃபிட்டே பார்க்கல. நீங்கள் இந்த 5 வருஷத்தில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஏன் தான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் யோசிச்சதே கிடையாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் வந்துச்சுன்னா அதில் லாப நஷ்டம் இருக்க தான் செய்யும். நான் ஒரு வாட்டி அடிப்படமோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டே வரும்போது அந்த 6வது வருஷம் எனக்கு கம்ப்ளீட்டாக ப்ராஃபிட் மட்டும் தான் வர ஆரம்பிச்சது. இன்ன வரைக்கும் நான் ப்ராஃபிட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு லாஸ்ன்றது வரவே. நான் அந்த 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை 6வது வருஷத்துல நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டபுளாகவே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ லாஸ்ன்றது கிடையவே கிடையாது. ஒன்லி டபுள் தி ப்ராஃபிட் தான் வந்துட்டு. கஷ்டப்பட்டுனா அதுக்கான ஒரு பலன் கொஞ்ச நாளில் கிடைக்கும். லேட்டாக கூட கிடைக்கும், ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். மந்த்லி பப்பீஸ் வந்து சேல் பண்ணுறதுனால எவ்வளோ வருதுன்னு அந்த இன்கம் சொல்லக்கூடாது ப்ரோ. அதாவது இதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் மந்த்லி பார்த்தீங்கன்னா 5 to 6 lakhs ஆகும். நானும் நாய் வளர்க்குறேன். எல்லாருமே அதுக்குன்னு இந்த ஃபீல்டு வந்துட்டு வந்தோடனே அந்த ப்ராஃபிட் ஆன் பண்ணுறேன்னு நினைக்கிறது தப்பான விஷயம். ஏன்னா ஒரு டாக்ன்றது அது வளர்த்தா அதுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் இருக்கிறது அவங்க கற்றுக்கிட்டு பெரிய ஆளுங்க நம்ம இந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு ஒரு சிஷே புள்ளியாக போய் சேர்ந்து கற்றுக்கிட்டு மோஷனில் அல்ல சொல்லுவாங்க, அல்லணும், பூச்சப்படாமல் அல்லணும், அல்லனா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் இந்த தொழிலில் கற்றுக்க முடியும். யாராவது உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேளு. இப்போ பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் யாராச்சும் பண்ணியிருக்காங்க? நிறைய பேர் பண்ணியிருக்காங்க ப்ரோ. என்ன மாதிரி இன்னொருத்தவங்க கற்றுக்கிட்டு வரணும்னு நானும் சொல்லிக் கொடுப்பேன் நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நமக்கே ஆப்போசிட்டாக போய் நின்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. புரியல, ஆப்போசிட்டாக நம்மளுக்கு என்ன, நமக்கு ஆவாதவங்க கூட போய் சேர்ந்து நமக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. அவளை வச்சு அவனுக்கு ஜெயிக்கணும்ட்டு வடச்சனில் ஒரு படம் ப்ரோ. நம்மளோட மேலே ஏறி வந்தால் நமக்கு சந்தோஷம் ப்ரோ. ஆனால் நமக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு நமக்கு பிடிக்காதவங்க கூட போய் சேர்ந்துட்டு நமக்கு ஆப்போசிட்டாக வேண்டிய பப்பீஸ் எடுத்து லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறான்னு சொல்ல குவாலிட்டி இல்லாத பப்பிலாம் எடுத்து சேல் பண்ணுறாங்க. நம்ம சொல்லி கொடுத்த பேர் நம்ம பேரே கெட்டு போன மாதிரி. இப்போ காசுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? பண்ணுவாங்க ப்ரோ, பண்ணுறாங்களே. என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தோண மாட்டிருக்கு? இந்த மாதிரி வரவங்கிட்ட வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா
நல்லா தான் இருக்குது எடுத்துன்னு போங்க அப்படின்ற மாதிரின்ட்டு நோய் வந்த நாயை கொடுத்துடலாம். தப்பு ப்ரோ, நம்ம ரெப்புடேஷனாக பண்ணுறோம் ப்ரோ. இப்போ ஜிஆர்டி தான் இருக்குது. நார்மல் இந்தியாரனும் நகை கடை வச்சுக்கிறான். மக்கள் எங்கே வாங்கினா கேரண்டின்னு போகிறாங்க, ஜிஆர்டி தானே போகிறாங்க. இங்கே வாங்குறவங்க என்னைக்கு வாங்கினாலும் அங்கே போனால் அதே ரேட் இந்த ரீசேல் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து வாங்கினா ஒரிஜினல் பீட் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நான் ஒரு ரெப்புடேஷனாக பேர் ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணிட்டேன். சொல்லுவாங்களே பிராண்டு, அந்த மாதிரி ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணிட்டேன். அப்படின்னுமோ அந்த பிராண்ட் வந்து நான் கீழே இறங்கி போனால் எனக்கு தான் அது அசிங்கம். எனக்கு வருமானத்துக்கு பண்ணுறதை விட அந்த பேர் கரெக்டாக பண்ணுறோமா, ஸ்டாண்டர்டாக பண்ணுறோமா, அது ரீச் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒருத்தவங்களுமே இன்னொரு கிளைண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. நான் இப்போ கிராஸ் நாய் கொடுத்துட்டு வளர்ந்தோடனே எங்கே வாங்கினீங்க, இவங்ககிட்ட வாங்கினீங்க, கிராஸ் நாய் தான் கொடுப்போம் அப்படின்வாங்க. அப்படின்னும் போது எனக்கு இன்னொரு கிளைண்ட் வர மாட்டாங்க. நான் ஒரு பப்பி கொடுத்தா அவங்களுமே எனக்கு இன்னும் 2 கிளைண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் பப்பி கொடுப்பேன். இப்போ வந்து பப்பி உயிருக்கு உயிராக வளர்த்து திடீர்னு அது இறந்து போய் அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப் தான் வளர்த்தேன். ஒரு 3 months கழிச்சுன்னாச்சு அதுக்கு கண்டினியூஸாக சீசர்ஸ் வர ஆரம்பிச்சு. சீசர்னா அந்த ஃபிக்ஸ் மாதிரி வரும், ஒரு நாளைக்கு 10 வாட்டி வரும். பிரெயினில் ஏதோ ப்ராப்ளம், அது ஜென்டிக்கலாக அது அம்மா அப்பா கிட்டேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும், அது ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுன்ட்டு. அது என்ன பண்ணால் அப்பப்போ மயக்கூசி போட்டு படுக்க வைக்கணும். அந்த ஸ்டேஜில் வந்து லாஸ்ட்டில் இறந்துட்டு அழுதம் ப்ரோ, பயங்கரமாக அழுதம் ப்ரோ. அதுக்கப்புறம் தான் மேக்ஸிமம் இந்த நான் ஃபீல்ட்லேயே வந்தேன். அது சரி, நம்ம கூட ஒரு குட்டி நல்லா இருக்கணும், கரெக்டான மதர் ஃபாதரில் ப்ரீட் ஆகி வரணும் அப்படின்னு தான் இந்த ஃபீல்டில் மேக்ஸிமம் வந்து. கோழி குஞ்சு செத்ததுக்கெல்லாம் அழுதுருக்கேன் ப்ரோ. 5 ரூபா கலர் கொஞ்சம் குஞ்சு செத்ததெல்லாம் நான் அழுதுருக்கேன் நான். ஏன்னா அப்பெல்லாம் ரொம்ப அந்த பெட்ஸ் மேலே அஃபெக்ஷன். எல்லாமே வளர்த்துருக்கேன். இந்த ஹாம்ஸ்டர் வளர்த்துருக்கேன், லவ் பர்ட்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டாக்ஸில் ஃபிக்ஸ் ஆகிட்டா. அப்படி வீட்டில் இப்போ அம்மாவுக்கு டாக்ஸ்லாம் பிடிக்குமானே? அம்மாவை தவிர எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. டாக் வளர்க்கணும்னு வாங்கிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்கு சாப்பாடு வைக்கணும்டா, நீ கஷ்டப்பட்டு விட்டு போற, அது கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது, அதனால நாயே வளர்க்கக்கூடாதுட்டாங்க. டாக் பிடிக்காம இல்லை, டாக் ஒன்று உயிரை வாங்கிட்டு வரீங்க, அது கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம இல்லைனாலும் வீட்டில் ஒருத்தவங்க இருக்கணும். ஏன்னா அம்மாவும் அப்பப்போ ஒர்க்கிங் பர்சன். ஸோ அது பாவம் கஷ்டப்படக்கூடாது தான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.